ஏற்றுமதியில் செய்யவே கூடாத டாப் 10 மிஸ்டேக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லேக் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச். ஒரு சந்தையை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன, அந்த மக்களோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்காமல் நாம் அங்கே ஏற்றுமதி பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக அந்த டொமஸ்டிக் பிஸ்னஸ்லேருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வருவாங்க. அவங்க இந்தியாவில் விற்கக்கூடிய ப்ராடக்ட்டை அப்படியே கொண்டு போவாங்க. இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் நல்லா விற்கிது, ஸோ வெளிநாட்டிலையும் நல்லா விற்கும் கொண்டு வாங்க, அங்கே விற்பனை ஆகாது. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ப்ராப்பர் மார்க்கெட் ரிசர்ச் இல்லாதது தான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச்சை தரவாக பண்ணணும். நம்ம ப்ராடக்ட்டுக்கு அங்கே தேவை இருக்கா அப்படின்றத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கடுத்து நம்ம ஏற்றுமதியை ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, குவாலிட்டி அப்படின்றது உங்களோட லட்சியமாக வச்சுக்காதீங்க. குவாலிட்டி அப்படின்றது உங்கள் ஹேபிட்டாக மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஹேபிட்டாக குவாலிட்டி இருந்தது அப்படின்னா, நீங்கள் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறத பற்றி கவலையப்பட வேண்டாம். அது உங்களோட அன்றாட பழக்கத்தில் ஒன்றாகி போகும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் எரர். இன்வாய்ஸ்க்கும் பேக்கிங் லிஸ்ட்டுக்கும் சின்னதாக ஒரு மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். என்ன பண்ணுவாங்க, கஸ்டம்ஸு அப்படியே ஹார்பரில் ஹோல்ட் பண்ணிடுவாங்க குட்ஸை. ஸோ இது பெரிய அளவில் நமக்கு பிரச்சனை, பையருக்கு பிரச்சனை, சில நேரம் பெனால்ட்டி கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதுக்கடுத்து புவர் பேக்கேஜிங். புவர் பேக்கேஜிங்னால் என்ன ஆகும், இங்கேருந்து டிரான்சிட்டில் பேக்கேஜிங் மோசமாக போனதுனால உள்ள ப்ராடக்ட் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்ட் லிக்விட் ஐட்டமாக இருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நீங்கள் அனுப்புகிறீங்க, ஏற்றுமதி பண்ணுறீங்க. ஸோ அதுவும் உடஞ்சி அந்த எண்ணெய் அப்படியே லீக் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணுவார் வேற ஒரு ப்ராடக்ட், அதையும் டேமேஜ் பண்ணி விட்டுருச்சுன்னு வைங்க. நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர், பையருக்கும் கெட்ட பேர், பெரிய அளவில் பெனால்ட்டி நாம் தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து இந்த இக்னோரிங் டிரான்சிட் இன்சூரன்ஸ். நம்ம கன்சைன்மெண்ட்டுக்கு என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தனை போக்கு. இது திருப்பூரில் இன்றைக்கும் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 95% பேர் கம்பெனியிலேருந்து தூத்துக்குடி போர்ட் வரைக்கும் குட்ஸை லாரியில் அனுப்புவாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏதோ லாரி பாலத்தில் கவிழ்ந்து போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதோடு போயிடுச்சு எல்லாமே. என்ன பண்ணுறது? மொத்தமாக லாஸ் இல்லையா? ஸோ அதை ரொம்ப லேசியாக பீப்புள் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. லோக்கல் டிரான்சிட் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்படியே இக்னோர் பண்ணுறது. குறிப்பாக அந்த எஃப்டிஏ மாதிரி சர்டிஃபிகேட்டு, யூரோப்பியன் யூனியன் ரீஜனில் ஃபுட் ப்ராடக்ட்டுக்கெலாம் சில ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுக்கெலாம் சில சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை அந்த சர்டிஃபிகேட் எடுக்காமலே குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ அவர் அங்கே போயிட்டு அப்புறம் பையர் கேட்பார், என்னாச்சு சர்டிஃபிகேட்டில் நான் இங்கே குட்ஸை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்பார். அப்புறம் திருப்பி இங்கே அவசர அவசரமாக எடுத்து அனுப்புறது. ஸோ இதெல்லாம் அன்னெசரி டிலே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து இன்கரெக்ட் ப்ரைஸிங்கில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நான் சொல்லுவேன், எக்ஸ்போர்ட்டில் ப்ரைஸிங் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு லாபம் கரெக்டாக இருக்கும். ப்ரைஸிங் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஆர்டர் கிடைக்காது. ப்ரைஸிங் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா கடைசியில் லாஸில் போய் முடியும். அதனால் எப்படி எஃப்ஓபி கால்குலேட் பண்ணுறது, எப்படி சிஎன்எஃப் கால்குலேட் பண்ணுறது, எப்படி சிஐஎஃப் கால்குலேட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்ஓர் கால்குலேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதை பற்றி ஒரு புக்கும் எழுதியிருக்கிறேன். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அதில் லாபம் நிற்கும். ஸோ இன்கரெக்ட் ப்ரைஸிங் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக நஷ்டத்தில் கொண்டு தான் விடும். அதுக்கடுத்து வே கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா என்ன? பையரோட ஓவராலாக நம்ம சில விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். கான்ட்ராக்ட், அதாவது ஏற்றுமதி ஆர்டரு இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுவோம் பையர் அண்ட் செல்லரும். ஸோ அந்த கான்ட்ராக்டில் சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கலாம். ஈவன் எல்சி அப்படின்னா எல்சியில் கூட மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், நாம் ஓவராலாக பேசிட்டோம், பையர் நமக்கு அக்ரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு செப்டம்பர் 30 நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணணும்னு பையர் நம்மகிட்ட ஓவராலாக சொல்லியிருப்பார். ஆனால் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டில் என்ன மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா, 40 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர் இஷ்யூயிங் டேட் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஆர்டர் இஷ்யூயிங் டேட்லேருந்து 40 நாளைக்குள்ளே நீங்கள் ஷிப்மெண்ட் பண்ணணும்னு மென்ஷன் ஆகிருக்கும். அந்த 40 நாளை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா செப்டம்பர் 8 9 இருக்கும். ஸோ இப்போது இதை கரெக்டாக பார்த்து கவனித்து பையர்கிட்ட உடனே மாற்றி வாங்கணும். நீங்கள் என்கிட்ட 30 வரைக்கும் சொன்னீங்க, இப்போ இது கணக்கு போட்டு பார்த்தா செப்டம்பர் 9 ஷிப்மெண்ட் பண்ணணும்னு வருது அப்படி மாதிரி சொல்லி வாங்கணும். நம்ம ஓவரலாக சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு பேப்பரை தான் பேசும். அதனால் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்லாம் போடக்கூடாது. எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து நாம் அனுப்பக்கூடிய பொருளுக்கும் நம்ம ஏற்கனவே சாம்பிளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது. திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா பையர் ஒரு சாம்பிள் கேட்டார், ஒரு டிஷர்ட் சாம்பிள் கேட்குறேன்னு வைங்க. இவங்க 2 டிஷர்ட் தயாரிப்பாங்க. ஒன்று அனுப்புவாங்க, ஒன்று ஆஃபீஸில் வச்சுப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு. திருப்பி நாளைக்கு ஆர்டர் வந்தது அப்படின்னா அந்த சாம்பிளை ஆஃபீஸில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் காப்பி சாம்பிளை பார்த்து அவங்க
ஸ்டிச் பண்ணுவாங்க. அது சம்மந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கூட பையர்ட்ட கேட்டுப்பாங்க. சம்டைம்ஸ் பையர் சாம்பிள் வாங்கிட்டு 3 மாசம் கழிச்சு ஆர்டர் குடுப்பாரு. ஸோ, அப்போ நம்ம கையில இந்த ஆஃபீஸ் காப்பி சாம்பிள் இல்ல அப்படின்னா, நமக்கு பெரிய அளவுல சிக்கலா போயிரும். ஸோ, அதனால எப்பவுமே நாம என்ன சாம்பிள் அனுப்பிச்சோமோ, அதுக்கு 100% மேட்ச் ஆகுற மாரி நாம அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்டும் இருக்கணும். ஆர்டர் நம்ம அப்படி தான் அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்டிசிய வந்து இக்னோர் பண்றது. ஸோ, பையர் சரியான நபரா, இல்லையா அப்படின்றத நமக்கு என்ஷூர் பண்றது யாரு? ஈசிஜிசி அப்படின்ற அமைப்பு. இதெல்லாம் டொமஸ்டிக் பிசினஸ்க்கு கிடையவே கிடையாது. ஆனா எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு இருக்குது. இதில ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா, அவங்க நமக்கு பேக்கப் பண்றாங்க. இன்வாய்ஸ் வேலையிலேருந்து 90% வந்து நமக்கு குடுத்துடுறாங்க. இவ்வளவு வசதிகள் பண்ணி தரக்கூடிய ஈசிஜிசிய, இது ஒரு செலவு அப்படின்னு பல எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நெனைக்கிறாங்க. அது ஒரு செலவுன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நம்ம ஃப்ளைட்லேருந்து குதிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பேராசூட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ, அதனால ஈசிஜிசி கவரேஜ் மஸ்ட். அது இல்லாம பண்ணவே கூடாது. ஓகே.